மீன் வறுவல் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஜிலேபி மீன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கூட அறுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நல்லா வந்துட்டு மசாலா நல்லா ஊறி வருங்க. நம்ம முழு மீன் வறுக்கும் போது இது போல் ஒரு கூடு போட்டுட்டு வறுத்தோன்னு சொன்னால் நல்லா காரம்லாம் உள்ளே நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. மீனுக்கு மசாலா கலந்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாங்க. இப்போ மீனில் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் மசாலா சேர்க்கும் போது இது போல் கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே நல்லா மசாலாவை சேர்த்து விடுங்க. அப்போ தான் நல்லா காரம்லாம் நல்லா ஊறி வரும். மீனுக்கு மசாலா சேர்த்தாச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும், நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ மீனை பொரிச்சிக்கலாம். மீன் ஒரு பக்கம் செவந்துருச்சுங்க. இந்த பக்கம் போட்டு விட்டுக்கலாம். மீன் 2 பக்கம் எண்ணெயில் செவந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். வீட்டு சமையலில் ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.